பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மகாதேவன் அவர்கள் 2 தடவை 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே யோகநாதன் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூட தினேஷ்குமார் அவர்கள் 40 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது கூடவே பல நபர்களும் தொடர்ந்து லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றது நம்ம சேனலுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள்ல மியூட் ஆகுது அப்படிங்கிற சொல்றீங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது போல் எதுவும் இல்லை, தெரியலை. யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஏதோ இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில, நான் செக் பண்ண பார்க்குறேன். பட் ஆனால் எடிட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. நான் எடிட்டிங் பண்ணிட்டு நான் கேட்கவும் செய்வேன் 2 தடவை. எனக்கு கேட்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேபி சில நபர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இது போல் கமெண்ட் வருது. என்ன ஏதுங்க நான் பார்க்குறேன். யூடியூப்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். அது கூடவே கோயம்புத்தூர் தமிழ்நாடு அவர்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ண பணம் டெபிட் ஆயிடுச்சு, ஆனால் கமெண்ட் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. அதை செஞ்சு பண்ணிச்சுக்கோங்க. நீங்களும் ஹெல்ப்பில் வந்து பண்ண கேளுங்க, நானும் கேட்குறேன். மேபி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், பக் இருந்திருக்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கும் ரொம்ப நன்றி. எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல் பதிவுக்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் எந்த ரெட்லைனும் கிடையாது. இஸ்ரேல்ல எந்த பகுதியானாலும் நாங்க அடிப்போம். நீங்க எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம அடிக்கும் போது நாங்க ஏன் இதுக்கப்புறம் போர் எஸ்கலேஷன் அப்படின்னா எந்த ரெட்லைனும் கிடையாது. எங்க மிஸ்லாம் நாங்க எங்க வேணா இஸ்ரேலுக்குள்ள அப்படிங்கிறது போல யமனோட ஹவுதிஸ் தரப்புல இருந்து பயங்கரமான வார்னிங் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த ரெட்லைனும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. யூனிவர்சிட்டிஸ் அடிக்கிறாங்க, குழந்தைகள் எலிமெண்டரி ஸ்கூல் அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அடிக்கும்போது காசால பார்த்துட்டாங்க இல்லையா, அதே தான் எமனும் சொல்கிறாங்க. காசால நாங்கள் பார்த்துட்டோம், எந்த ஒரு ரெட் லைனையும் நீங்கள் கடைபிடிக்கல, நாங்கள் மட்டும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது போல் அவங்க தரப்பு வந்து கேள்விகள். நிறைய வீடியோக்கள்லாம் நிறைய அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அந்த சோர்சஸில் நீங்கள் பார்க்கும்போது மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த எமனோட ஸ்போக் பர்சன் பேசுவார் இல்லையா, ஸோ அவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அவருக்கு சிறப்பான மரியாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. யமன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கேள்விகள். ஸோ இவ்வளோ வருஷமா ஒரு 30-40 வருஷமா அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சேர வெடிக்குது அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மிடில் ஈஸ்ட் முழுவதும் அமெரிக்காவோட கையில இருந்து போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. ஸோ யமன் வார்னிங் கொடுத்துட்டான். இன்னொரு சைடு ஹிஸ்புல்லா 40 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கான ஒரு இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. அது முன்னாடி இருந்து இருக்கு, பட் கடந்த 30 வருஷமா சொல்ல முடியாத துன்பங்களுக்கு இந்த மிடில் ஈஸ்ட் தான். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து பண்ண டேங்க்ல எடுத்துட்டு லெபனான்குள்ள போத்தாங்க. அதுல தோத்தவும் செஞ்சாங்க. இஸ்ரேல் லெபனான் கிட்ட ஆல்ரெடி வந்து பண்ண தோத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் இப்போ ஏதாவது செஞ்சிடலாம் அப்படிங்கள யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. இந்த தடவை எதுவும் கை கொடுக்கல. அவங்களோட தோல்வி எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அது வரலாறுல ஆல்ரெடி பொறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னால் அதிகமான சஃபர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹெவியஸ்ட் டேங்க் கிளாஸ் 40 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு நடந்திருக்கு. அதுவும் லெபனானோட தெற்கு பகுதிகளில் இதுக்கு முன்னாடி நடந்த போரை விட இப்ப அதிகமா இருக்கு. அது மார்ச் 26 மட்டுமே, அந்த ஒரு நாள் மட்டுமே 21 மெக்கர்வா டேங்க் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க ஹிஸ்புல்லா. பேர் இழப்புகள் வந்து பண்ண இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மெக்கர்வா டேங்கோட காஸ்ட் ஆவரேஜா $6 மில்லியன். பொருள் சேதம் அப்படிங்கிறது எண்ணிலடங்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா அவங்க டாலர் இருப்பை தக்க வச்சா மட்டும்தான் இஸ்ரேல் ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா மீள முடியாத துன்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் உட்படும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா அந்த அளவுக்கான பொருள் சேதங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மிசைல், ஆயுதங்கள், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரெப்பரேஷன் இருக்கும், ஆனால் தோக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லையா அப்படின்ற கேள்விகள். ஸோ மிசைலாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஹிஸ்புல்லா இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு ஈராக்கோட அந்த எய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ள வந்துருச்சு. ஸோ ஈரானோட லோக்கல்ஸும் முன் வந்து பார்த்தீங்கன்னா வீதிகளில் வாங்கியிருக்காங்க. மக்கள்லாம் ஆதரவான குரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீதி எங்கே வந்து பண்ண ஒழிச்சிருக்கு. ஸோ அவங்களோட எய்டெல்லாம் வந்திருக்கு. தலைவர்களே வந்து பண்ண மிக முக்கியமான நபர்களே வந்து அந்த எய்டுகளை கொடுத்துருக்காங்க ஈராக்ல இருந்து வந்து ஈரானுக்கு. ஸோ மிக பெரும் உதவிகள் ஈரானுக்கு வந்திருக்கு. போன பதிவுல பார்த்துருப்போம், ரஷ்யாவோட உதவிகள் வருதுன்னு சொல்லிட்டு.
பல நாடுகளும் இப்ப ஈரானுக்கு ஆதரவான வழியில வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல அமெரிக்காவே ஈரானுக்கு ஆதரவா வராங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் தரப்பு வந்து போட்டிருக்காங்க, ஈரான் நாங்க தான் இதை ஃபர்ஸ்ட் செஞ்சோம், அது சரியா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது போல அமெரிக்கால நடக்குது. அதாவது ஈரான்ல மக்கள் கிளர்ச்சி செய்ய போறாங்க, ஆளுகின்ற அரசாங்கம் அடக்கி ஒடுக்கி நொறுக்குது அப்படிங்கிறதோட சொன்னாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களான யதார்த்தம் அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விரும்புறாங்க, அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, ஆதரவா இருக்காங்க, உயிரை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா ஈரோப் அப்புறம் அமெரிக்கா நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான மனநிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இந்த ப்ரொட்டஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இவங்க அரசுக்கு ஆதரவா ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னா இல்ல, அரசுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பால மில்லியன் கணக்கான மக்கள் அலைகடல் திரண்டு வந்து ட்ரம்ப் அவர்களோட அந்த இருக்கக்கூடிய பாலிசிஸ்க்கு எகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட். அதுவும் நியூயார்க் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 8.5 மில்லியன் ரெசிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. யூஎஸோட பல பகுதிகளிலும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, யூரோப் ஃபுல்லா ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அலைகடல் மக்கள் வந்து பண்ண திரண்டு வந்திருக்கிறாங்க. அரசர் போல ஆட்சி, இப்ப இருக்கக்கூடிய பாலிசிஸ் அப்படிங்கிறது கிங்ஸ் மாதிரி இருக்கு, அதனால நோ கிங்ஸ் ரேலி அப்படிங்கிறது போல நடந்திருக்கு. ஸோ அங்க அமெரிக்காவோட மக்களுக்கு எதிராக அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எங்க ஆட்சி மாற்றம் வேணும், ஈரான்லயா அமெரிக்காலயா? மக்களுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் இல்ல, மக்களை கொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல. அப்ப நியாயவாதிகள்னா அவங்களே பதவி விலகி போயிடணுமா இல்லையா? இதுங்கள கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் நிறைய சேனல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே கூட ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பண்றாங்க, மக்களை இப்படி பண்றாங்க அப்படிங்கிற செஞ்சாங்க. என்னங்க செஞ்சிருக்காங்க? இப்ப போய் பாருங்க, மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா இருக்காங்க. அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா மக்கள் ஆதரவா இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன் நான் ஈரான்ல இல்லை, எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அது போல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற நான் சொல்லி இருந்தது நடந்தது. அதெல்லாம் நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள், மொசாட் ஏஜென்ட்ஸ், இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால அவங்க அதுக்கு எதிராக செஞ்சிருப்பாங்க. எந்த நாட்டுல போயிட்டு ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு கோயில்களை இது போல ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிட்டாலியேஷன் அந்த நாடுகள் எடுக்கத்தான் செய்வாங்க, ஆல் இந்தியா அரசாங்கம். ஸோ அதுக்கான வழிகள் தான் அவங்க கையாண்டிருக்கிறாங்க, அரசாங்கம் சிறப்பா கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத இப்போ ஈரான்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஆனா அதே அமெரிக்கால நேர்மாறா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அங்க இல்லீகல் ஏலியன்ஸ்ன்றாங்க, எந்த மாதிரியான துப்பாக்கிகளை வச்சு சுடுறாங்க, எப்படி அரெஸ்ட் பண்றாங்க, மக்கள்களை தாக்குறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கவர்னர்ஸே வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பேசுறது ஆளுகின்ற அரசாங்கம், அதுவும் ட்ரம்ப் அவர்கள், கெவின் நியூசம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசு, இது போல பல விஷயங்கள். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். எதே எப்படியோ அமெரிக்காலையும் அப்புறம் யூரோப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா மக்களால ஆதரிக்கப்படுகிறது. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மக்களோட மனநிலைமை இருக்கு. இப்ப இந்த சமயத்துல நெத்தன்யாகு அவர்கள் நார்தன் கமாண்ட்ல இருந்து பேசுறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் நாங்க அட்டாக் பண்றோம், நாங்க தான் இனிஷியேட்டிங் சைட், கிளியரா தெரியுது, அவங்க தான் இனிஷியேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் அக்ரெசர், உலகம் அறிந்த உண்மை, அவர் ஒத்துக்கிறாங்க, அதுக்கு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ நாங்க வந்து பண்ண டீப் இன்சைட் டெரிட்டரியில இருக்கோம். அதாவது நாங்க செக்யூரிட்டி பஃபர் ஜோன்ஸை வந்து பாத்தீங்கன்னா சிரியால வச்சிருக்கோம், காசால வச்சிருக்கோம், லெபனான்ல வச்சிருக்கோம். ஸோ இந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் ஊடுருவி போய் தாக்குதல் பண்ணிருக்காங்க ஒரு நாடு. ஸோ அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ ஈரான் மேலேயும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ இது பவர் யமன் ஹவுதிஸ் மேலே எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது போல பல முனையில பல நாடுகளையும் தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க இஸ்ரேல். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க என்ன, நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் ஆர்டர் போடுறேன், லெபனான்ல இருக்கக்கூடிய பஃபர் ஜோனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல. ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கே பேர் இழப்புகளா இருக்கு, இதுல இப்படி ஒரு எக்ஸ்பேண்ட் வேற இன்னும் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு இழப்புகள் சந்திக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு மிக பெரும் சம்பவத்தை செஞ்சு விட்டான், மாபெரும் சம்பவம். அதாவது ஈரான்ல எப்படி அந்த ஆயில் ஃபேக்டரியை வந்து அந்த ஆயில் வச்சிருக்கக்கூடிய குடோன் அடிச்சு விட்டாங்க, அதை விட மோசமான ஒரு விளைவு இப்ப இஸ்ரேல்ல வந்து பண்ண நடந்திருக்கு. அதாவது ரமாட்ல இருக்கக்கூடிய ஹவு டிஃபென்ஸ் கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் மேல வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க நெகிவ் பகுதிகளில். நம்ம சொன்னோம் இந்த நெகிவ்ல வந்து பண்ண மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது போல.
ஸோ இப்போ அதில் ட்ரை பண்ணிட்டே இருந்து இப்போ ஒரு இடத்துல அடிச்சாங்க. இஸ்ரேலோட ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரமத் ஹவவ் காம்ப்ளெக்ஸ் மேலே வந்து பண்ண பெர்ஷிபால அட்டாக் நடந்துருச்சு. இது ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் கம்பெனி தான். என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் மிசைல்ஸ், ஆக்டிவ் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கெல்லாம் மிசைல் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு கம்பெனி. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, ஸோ கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த பகுதியில் வந்து பண்ணால் தாக்குதல் நடந்துருச்சு. அதாவது உதிரி பாகங்கள் உதிரி விழுந்துருச்சுன்றாங்க, அதுக்கே இப்படி கதறாங்க, உதிரி பாகங்கள் விழுந்ததுக்கே. அதாவது ஹசார்டஸ் கெமிக்கல் லீக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் இவாக்குவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் டிபார்ட்மெண்ட் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது போல பேசிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள். ஸோ இழப்புகள் பேரிழப்புகளாக இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலையும் அமெரிக்காவும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிடில் ஈஸ்ட். ஸோ இப்படி இருக்கும்போது நெத்தன்யாஹு என்ன சொல்றாரு, நாங்கள் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதுவும் கடவுளோட அருளாலையும் அமெரிக்காவோட உதவியாலையும் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாலுமே வா இந்த ஜெலன்ஸ்கி அவர் சொல்லுவார் வி ஆர் வின்னிங் அப்படிங்கிறது போல ஒரு டைமும் சொல்லுவார். பட் ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் இங்கே ரியாலிட்டி தெரியாமல் இவங்களாம் பேசுகிறாங்களா அப்படின்ற கேள்வி. எது எப்படியோ நெத்தன்யாஹு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காடு அப்படிங்கிறவள சொல்றாரு. காசால நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க காடு அப்படி உங்களை கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இஸ்ரேல் அவங்க டிஃபென்ஸ்க்காக செய்யறது அவங்க தப்புன்னு சொல்றாங்க. டிஃபென்ஸ்னாலும் இதை வேற மாதிரி அணுகி இருக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள், நடுநிலையா இருக்கக்கூடிய பல அனலிஸ்டோட கருத்துக்களும் இஸ்ரேல் இதை வேற மெத்தட்ல அணுகி இருக்கலாம், இந்த அளவுக்கு செஞ்சிருக்கணும்ன்ற நீட் இல்லை. பட் அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப அங்க மட்டும் இல்லாம ஈரான் மேல கை வச்சு அதுவும் மிக பெரும் தவறு. ஸோ அதனால இக்கட்டான சூழ்நிலையில இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். பட் வரக்கூடிய காலங்கள் தெரிஞ்சிடும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய எஸ்கலேஷனோட உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல பேச்சுவார்த்தை, அதுவும் அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் நேரடியா இல்லாம அந்த எப்பவும் போலதான் வேற ஒரு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சுதான் பேசுவாங்க. ஈரான் டைரக்டா அமெரிக்காவோட பேச வச்சுக்கிறது. எப்படி இருக்கும்போது இஸ்லாமாபாத், அதாவது பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு செய்திகள் வந்திருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு இது பண்றோம், நாங்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்கோம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸை நாங்கள் பண்ண போறோம், நாங்கள் ஹானர்டா ஃபீல் பண்றோம். இது போல ஒரு ஃபெசிலிட்டிஸை ரெடி பண்ணி ஹோஸ்ட் பண்ணி பேச்சுவார்த்தைகள் வந்து பண்ண மீனிங்ஃபுல் டாக்ஸ் இருதரப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு முழு மூச்சா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் போடுவோம், அச்சீவ் பண்ணுவோம், வரக்கூடிய நாட்கள்ல அது நடக்கும் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தைங்கிறத அமெரிக்கா சொல்லிட்டு என்ன வேலையும் செய்யறாங்க. இப்போ அதே போல பாகிஸ்தான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈரானியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நம்ப முடியாத ஒரு நாடு தான் பாகிஸ்தானும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஈரான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. வரக்கூடிய காலங்கள் ஈரானுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய காலங்கள், எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்க போகுது. மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், சவுத் ஏஷியாவா இருக்கட்டும், எல்லாமே வரக்கூடிய காலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதி இருக்க போகுது. அது ஈரானோட கையில தான் இருக்கு. என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு வீடியோ வந்து பார்த்தா ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.